இன்னைக்கு நம்ம பயங்கரமான நிலநடுக்கங்கள், வெனிசுலாவையும், ஜப்பானையும் தாக்குனத பத்தி பார்க்க போறோம். இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பத்தியும் பார்க்க போறோம். வடக்கு வெனிசுலாவுல 2 பெரிய நிலநடுக்கம் வெறும் 39 செகண்ட் இடைவெளியில பயங்கரமா தாக்கியிருக்கு. முதல் நிலநடுக்கத்தோட ரிக்டர் அளவு 7.2. அதுக்கு அடுத்தது 7.5. இதுதான் கடந்த 100 வருஷத்துல வெனிசுலால நடந்த பயங்கரமான நிலநடுக்கம். இதோட எபிசென்டர் எங்க இருக்கு அப்படின்னா 160 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இருந்தாலும் அதோட விளைவு பயங்கர மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இறந்தவங்க ஏறத்தாழ 3000 பேர்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆயிரக்கணக்கான பேத்த காணாம போயிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்க புவியியல் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, இறப்பு விகிதம் 10,000க்கு மேல இருக்கும்னு சொல்லுது. இது போக காணாம போன மக்களோட கண்டுபிடிக்கிற ஒரு வெப்சைட் என்ன சொல்லுது அப்படின்னா, 45,000 பேருக்கு மேல காணாம போயிட்டதா சொல்லியிருக்கு. இதால 70,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட பில்டிங் மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறம் கேரகாஸ் ஏர்போர்ட்டே மூடிட்டாங்க. பவர் சப்ளை இல்ல. இந்த 2 பெரிய நிலநடுக்கத்துக்கு அப்புறம் குட்டி, குட்டி நிலநடுக்கம் ஆஃப்டர் ஷாக் அப்படின்னு சொல்லப்படுற 138 நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. இன்னமும் மக்கள தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அங்க. அந்த நாட்டு பிரசிடென்ட் டெல்சி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காரு. நெறைய நாடுகள் உதவி பண்ண முன் வந்திருக்காங்க. அமெரிக்கா மக்கள பாதுகாக்கிற ரெஸ்க்யூ டீம்லாம் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜப்பான்ல 6.9 நிலநடுக்கம் தாக்கியிருக்கு. நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ஜப்பான் வந்து ஏற்கனவே நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டதால அது ரொம்ப தயாரா இருந்ததுனால. அதனால ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படல ஜப்பான்ல. எந்த சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படல. முக்கியமான அணு உலை தளங்கள் ஒனாகாவா, ஹிகாஷிதோரி, ஃபுகுஷிமா எல்லாமே பாதுகாப்பா தான் இருக்கு. கேள்வி என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் 2 சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 2 நிலநடுக்கத்துக்கும் சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது 2மே ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட்ல இருக்கிறது தான். ஒருவேளை சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வெனிசுலா ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்கு, பொருளாதார பிரச்சனையில. இப்ப இது வேற நடந்திருக்கு. ஒரு நாடு தயாரா இருந்ததுனால தான் தப்பிச்சது. இன்னொரு நாடு தயாரா இல்லாததுனால மாட்டிக்கிச்சு. இப்ப நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்றத பத்தி ஒரு கேள்வி வருது. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீஸ்மிக் ஜோன் 2, 3 அந்த அளவுல தான் இருக்கு. அதாவது ரொம்ப பெரிய நிலநடுக்கத்தால பாதிப்பு ஏற்படாது. ஆனா 2021ல 3.6 அப்படின்ற நிலநடுக்கம் வேலூர்ல வந்தது. அது கிட்டத்தட்ட எபி சென்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த வீடுகளையும் சேதப்படுத்துனுச்சு. ஏன்? என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எதுவும் சரியில்ல. ஆனா இத நம்ம குறைச்சு எடை போட முடியாது. நாளைக்கு தமிழ்நாடுக்கும் ஒரு பெரிய நிலநடுக்கம் வரலாம் வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வேலூர், கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற பகுதிகள்ல தான் நிலநடுக்கம் அதிகமா வரும். ஒருவேளை அப்படி ஒண்ணு வந்து அதுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்கா? யாராச்சும் காப்பாத்துறதுக்கு? முக்கியமா கோயம்புத்தூர் சிட்டியில 20% ஜோன் 4ல இருக்கு. ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு. டிஎன் அலர்ட் அப்படின்னு. இது வந்து மக்களுக்கு அவசரம்னா எச்சரிக்கை மட்டும் குடுக்கும். இதுபோக நிலநடுக்கம் வர்ற மாதிரி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா பில்டிங் கோடு ஒண்ணு இருக்கு. ஆனா அது எத்தன பேர் பின்பற்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதுபோக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவசர நிலைக்குன்னு சொல்லி வச்சிருக்கிற சில பணங்கள்ல பல 100 கோடி இன்னும் செலவே பண்ணாம அப்படியே மிச்சம் இருக்கு. அதனால அரசாங்கத்த நம்பாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு பில்டிங்கோ இல்ல வீடோ கட்டுற மாதிரி இருந்தா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிய நல்லா செக் பண்ணுங்க. இந்த பில்டிங் கான்ட்ராக்டரோ இல்ல இன்ஜினியரோ நேஷனல் பில்டிங் கோட ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. முக்கியமா நீங்க ஏரிக்கரை பக்கத்துலயோ, இல்ல நீர்நிலைகள் பக்கத்துலயோ இருந்தா உங்களோட மண்ணு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பில்டிங் தாங்காத மாரி. பில்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால அந்த மண்ண டெஸ்ட் பண்ண முடிஞ்சா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டையும், உங்க குடும்பத்தையும் பாதுகாக்க ரொம்ப பாரமான ஃபர்னிச்சரோ, இல்ல பொருளையோ மேல வைக்காதீங்க. ஏன்னா, நிலநடுக்கம் வரும்போது பில்டிங் இடிஞ்சு விழுறத விட பொருள் மேல விழுந்து சாகுறவங்க தான் அதிகம். ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு சேஃப் ஸ்பாட் வச்சுக்கோங்க. ஒரு மேஜை மாதிரி. ஏதாச்சும் மேல விழுந்தா நீங்க மேஜைக்கு கீழ போய் ஒளிஞ்சுக்கலாம். அவசரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க. தண்ணி, சாப்பாடு, ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபிளாஷ் லைட்டு, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.